தயாரிப்பாளர் சங்கம் தனுஷ் அவர்கள் உட்பட ஒரு சில நடிகர்களுக்கு ரெட் கார்டு விதித்திருக்க நிலையில தனுஷ் அவர்களை இந்த ரெட் கார்டு எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் அவர் இனிமேல் தெலுங்கு, பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் திரைப்படங்களில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தனுஷ் அவர்கள் நடித்த ராயன் திரைப்படம் சமீபத்தில் வெளியான நிலையில அவர் அடுத்ததாக எந்த ஒரு தமிழ் தயாரிப்பாளர் படத்திலுமே நடிக்க ஒப்பந்தமாகவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் தனுஷ் அவர்கள் நடித்து வரும் குபேரா திரைப்படம் கூட தெலுங்கு தயாரிப்பாளர் மற்றும் தெலுங்கு இயக்குனர் படம் என்றும் அதே போல இளையராஜா திரைப்படத்தை தயாரிப்பதும் தெலுங்கு திரைப்பட நிறுவனம் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் மேற்கண்ட படத்திற்கு தடை விதிக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எந்தவித உரிமையுமே இல்லை என்று கூறப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஆனந்தின் ராய் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்க இருக்க நிலையில அந்த படத்துடைய படப்பிடிப்புமே விரைவிலுமே தொடங்க உள்ளது. மேலும் ஹாலிவுட் திரைப்படம் ஒன்றிலும் நடிக்க தனுஷ் அவர்கள் ஒப்பந்தமாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்க நிலையில பாலிவுட் திரைப்படத்தை முடித்துவிட்டு அவர் ஹாலிவுட் செல்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் நடிக்கும் அடுத்தடுத்த படங்களை தயாரிக்கவும் அதை இயக்கி கொடுக்கவும் தெலுங்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுவதால தமிழ் தயாரிப்பாளர்கள் இனி தனக்கு தேவையில்லை என்ற முடிவை நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால பெரிய பரபரப்புமே ஏற்பட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டாய்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.